ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் vlog. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உமனுக்கு பிசி 2025 உமனுக்கு கட் ஆஃப் பார்க்க போகிறோம். எல்லாமே எம்பி, ஓப்பன் கோட்டா, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் எல்லா கேஸ்ட் வைஸும் பார்க்க போகிறோம். ப்ராப்பராக சொல்ல போகிறோம். கிளியராக கேளுங்க. உங்களுக்கு கேர்ள்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமாக வந்து ஃபிசிக்கல் தான். ஃபிசிக்கல் ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறது இந்த ஃபிசிக்கல் தான். உங்கள் வாழ்க்கை திறமை போகிறது ஃபிசிக்கல் தான். சரிங்களா? இது எப்படி எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பேர் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது உமன் கட் ஆஃப் அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஃபிசிக்கல் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. உமன் ஃபிசிக்கலில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு பார்த்த அளவுக்கு அவங்க ஃபிசிக்கலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எக்ஸாமில் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருப்பாங்க. அவங்க ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 2022 அதாவது 2022 ஓப்பன் கோட்டாக்கு என்ன கட் ஆஃபு, ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கேட்டகரி வைஸாக. ஓகேவா? அதாவது எழுதி வச்சுருக்கேன், ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு கிளியர் கட் ஆஃபாக பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபிசிக்கலுக்கு கட் ஆஃப் முக்கியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஓவராலில் உள்ளே போகணும். உள்ளே போகணும். ஃபிசிக்கலில் மட்டும் வச்சு ஃபிசிக்கல் போனால் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் போயிடலாம். ஓகேவா? ஓவராலில் தான் உள்ளே போகணும். நீங்கள் ஓவராலில் போகிற அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். சும்மா வந்து ஃபிசிக்கல் கட் ஆஃப் மட்டும் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஓவரால் வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லையா? அதனால் ஃபிசிக்கலுக்காக போட கட்ட தேவையில்லை. நம்ம வந்து ஓவராலில் உள்ளே போகலாமா, போய் சாக முடியுமா, நம்ம வந்து ஏர் வாங்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது பிசி 2022 கட் ஆஃப் ஓப்பன் கோட்டா விசஸ் ஸ்போர்ட்ஸ். ஓப்பன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ். சரிங்களா? ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இப்போ பிசிக்கு ஓப்பன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? இப்போது பிசிக்கு என்ன கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரால் சொல்கிறது ஓவரால் இருக்குங்களா 71, இதில் 61. எதுக்கு? உமனுக்கு சொல்கிறேன். உமன் மட்டும்தான் பாருங்கள், மென்ஸ் கிடையாது. உமனுக்கு மட்டும் இது வந்து ஓவராலில் உள்ளே போனாங்க. ஓவரால் புரியுதா? எக்ஸாம் ப்ளஸ் ஃபிசிக்கல் சேர்த்து சொல்கிறேன். எக்ஸாம் மட்டும் கிடையாது. ஓகேவா? எக்ஸாம் பார்த்தா 71 வாய்ப்பே இல்லை. அதனால் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது எம்பிசிக்கு ஓப்பன் கோட்டாவுக்கு 71, ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 58 தான் உள்ளே போனாங்க. பார்த்தீங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. மென்ஸுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 3 மார்க்ஸ் தான் கம்மியாக இருக்கும். ஆனால் உமனுக்கு ஓப்பன் கோட்டாக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து கெஸ் பண்ண முடியாது. எக்ஸாம் ஃபிசிக்கல் மார்க்கு நீங்கள் ஃபிசிக்கலுக்கு போகிற கட் ஆஃப் கெஸ் பண்ண முடியாது. ஓவராலில் வச்சு நான் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேவா? இது ஏன் சொல்கிறேன்னா, அடுத்ததா எஸ்சி 71 ஓவரால். ஸ்போர்ட்ஸுக்கு இது ஓப்பன் கோட்டா. ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56. ஓகேவா? அடுத்ததாக எஸ்டி பார்க்கலாம். 69 ஓப்பன் கோட்டா, 57 ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அடுத்ததா ஜென்ரல் 71 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 61. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து ஓப்பன் கோட்டாக்கும் ரொம்ப கம்மி. சரி, 54. அதே ஸ்போர்ட்ஸுக்கு 53. இது ஒரே மாதிரி தான் இருக்குது கட் ஆஃபு. ஸ்போர்ட்ஸுக்கும் பிசிக்கும் மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ் வந்து எக்ஸாம் எழுத மாட்டாங்க, பிசி எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரேரு. அப்படின்னும் போது உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் வரும். சரிங்களா? ஸோ வேகன்சி உங்களுக்கு மீறும். ஓகேவா? அதனால தான். ஸோ இப்போ பார்த்தாச்சு 2022 ஓவரால் மார்க்கை பார்த்தாச்சு. பார்த்துட்டிங்களா? அடுத்ததா 2023 பார்ப்போம். அவங்களுக்கு வந்து 2023 எல்லாமே பார்க்குறோம். விடோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனு, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வார்டு,
ஒரு மிஸ்டரி வார்டு எல்லாம் பார்க்குறோம். எல்லாமே பார்த்து தான் வந்து நம்ம வந்து 2025க்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஓவராலில் போகக்கூடிய விஷயம். அதாவது மென்னுக்கு வந்து நம்ம ஃபிசிக்கலில் வச்சு ஒரு 2 to 3 மார்க் அதிகமாக தான் உள்ளே போயிடலாம். ஆனால் உமன்ஸுக்கு மெயின் ரோலே ஃபிசிக்கல் தான். சரிங்களா? நீங்கள் 50 மார்க் இருந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து 12 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா 62 தான். எம்பிசி போக முடியாது, வேறு எம்பிசி போக முடியாது, பார்த்திங்கன்னா அப்புறம் எஸ்சி போக முடியாது, அப்புறம் எஸ்டி போக முடியாது, பிசிஎம் மட்டும் போகலாம். ஆனால் பிசிஎம் போகலாம், நமக்கு வச்சு 50 + 12 பிசிஎம் போகலாம். ஓகேவா? அது 2023 சொல்கிறேன். ஆனால் இப்போ 2025 கன்ஃபார்ம் கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது. சரிங்களா? கண்டிப்பாக ஓவரால் 74 to 75 வரலாம். நான் சொல்கிறது ஓவராலில் 74 to 75 வரலாம். எம்பிசி மேக்ஸிமம் எஸ்சிக்கு வரலாம், அப்புறம் ஜிடிக்கு ஒரு 76 வரலாம், 77 வரலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு யாருக்கு பிசிஎம்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 50 தான், 52 ரேஞ்சு தான், 52 ஒரு 55 தான் வரும். அடுத்து எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி ஒரு 70 வரலாம் ஓப்பன் கோட்டாக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு 61 வரலாம். ஓகே, நம்ம வந்து 2023 பார்ப்போம் ஓவரால் கட் ஆஃப். ஓவரால் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கலாமா? இப்போது எம்பிசி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 72 ஓவரால் எம்பிசிக்கு. ஓகேவா? இதுவே ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4வது 64.50 யாருக்கு? ஸ்போர்ட்ஸுக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து சொல்லிடுறேன், இப்போ வந்து மொத்தமாக சொல்லிடுறேன், அதனால் வந்து கொஞ்சம் மிஸ்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, எழுதிடுறேன். ஃபீமேலுக்கு 2023 ஃபீமேலில் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 75, பிசி பார்த்தீங்க அப்படின்னா 70 ஓவரால் சொல்கிறேன், வந்து ஓப்பன் கோட்டாக்கு. ஓகேவா? அடுத்ததாக பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 51. அடுத்தது எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 72. எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 70. அடுத்து எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா 65. எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 66 ஓப்பன் கோட்டா. ஓகேவா? அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஜென்ரல் கேட்டகரி 70, பிசிக்கு 53, சரி 53ல் 63 மார்க் பிசிக்கு. பிசிஎம்முக்கு 54.54. அடுத்ததாக எம்பிசி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 64.50. அடுத்ததாக எஸ்சிக்கு 61. அடுத்து எஸ்டிஏவா எஸ்சிஏ சாரி எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 61. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து 2025 ஓவரால் எவ்வளோ வரப்போ சொல்லிட்டு அப்புறம். ஏன்னா வந்து சொல்லலாம், உங்களுக்கு சொல்லலாம், ஓவரால் சொல்லலாம். ஆனால் மென்ஸ் ரொம்ப கஷ்டம் சொல்கிறது, ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? விமன்ஸ் சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம், ஈஸி தான். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் வார்டு. எக்ஸிக்யூட்டிவ் வார்டு ஜிடி ஜென்ரல் 56, பிசிக்கு 31, எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 49 ஓவராலுங்க. ஓவரால் ஓகேவா? எஸ்சி பார்த்தீங்கன்னா 35, எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா 39,
எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 37. ஸோ அதான் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விடோ பார்க்கலாமா? விடோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலில் ஜென்ரல் 54, பிசிக்கு 41, எம்பிசி யாருமே இல்லை. ஸோ அதனால் சரி பிசிஎம் யாரும் இல்லை, சரி எம்பிசி இருக்காங்க, பிசிஎம் இல்லை. பிசிஎம்க்கு வந்து யாருமே விடோ கிடையாது. ஸோ பிசிஎம் கிடையாது. எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 46, எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 48, எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 39. ஸோ இவ்வளோதாங்க எல்லாமே முடியாச்சு. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். 2025 என்ன வரும், என்ன மார்க் உள்ளே போகலாம். ஃபிசிக்கல் போக சொல்லலை, உள்ளே போயிடணும் சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலில் கூப்பிட்டு ஃபுல்லாக மார்க் எடுத்து 20 போட்டு அப்பயும் வெளியே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை. பேரண்ட்ஸ் நம்பியிருப்பாங்க, பரவாயில்ல போயிட்டான் பையன் சொல்லிட்டு. அது தேவையில்ல நமக்கு. 2025 நீங்கள் உள்ளே போனோம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து காலை லைட்டாக பார்த்துருப்பீங்க, புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு. ஆனால் இதுதான் மெயின், என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது தான் கொஞ்சம் எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க. ஓகே சொல்கிறேன். ஓகே போகலாமா? ஃபிசிக்கலில் இந்த 2022, 23 ஓவரால் சொல்லிருக்கேன் இல்லையா? 71, 72 இதில் -24, இதில் -24 பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? நான் சொல்கிறேன், அந்த ஓவரால்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 47 அப்படிலாம் ஓடுறேன். 71 - 24 = 47 சொல்கிறேன் கவனிச்சுங்க. அதுமாதிரி 72 - 24 = 46 48 சாரி 48 தான். ஓகேவா? இன்னும் வந்து தப்பாக போடக்கூடாது இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் விசாரிச்சு தான் போடணும். ஓகே புரிஞ்சுது அவங்களுக்கு. நான் நீங்கள் 47 மார்க் இருந்து 24 போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை. 71 கன்ஃபார்ம் இந்த கட்டம் வரும், இன்க்ரீஸ் வாய்ப்பு இல்லை. மேபி 2025 ஓவரால் உமனுக்கு ஒரு 72 to 73 வரலாம். ஓகேவா? நீங்கள் திரும்ப சொல்கிறேன், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறேன். 71ல் 24 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வருது மார்க்கு? இதை விட நீங்கள் ஒரு 50 மார்க் இருந்தீங்க அப்படின்னா எல்லா கடையும் எஸ்சியாக இருக்கட்டும், ஜிடிஆர் இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து 50+ இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் போட்டுருங்க. 55 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் 20 போட்டிங்க அப்படின்னா 75 கன்ஃபார்ம் ஜாபு. ஸோ பிரச்சனையே இல்லை, ஃபிசிக்கல் நல்லா பண்ணுறீங்க, முடிஞ்சது. உமனுக்கு 50+ இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆரம்பிச்சிருங்க, அகாடமி போயிடுங்க. சரியா? உங்களுக்கு த்ரோ பாலு, ஷார்ட் போட்டு, ரன்னிங் எல்லாமே வாங்க, நீங்கள் பீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் 50 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஓகேவா? இல்லை நீங்கள் 45 எடுத்துட்டீங்க, 24 தான் போட்டிருக்கேன், ப்ளஸ் 2 மார்க் இருந்தது அப்படின்னா கூட என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி 1 மார்க் இருந்தாங்க அப்படின்னா உள்ளே போயிடலாம். அதனால் வந்து நீங்கள் 48 to 50 இருக்கிற உமன் ஒன்றுன்னு சொல்கிறேன், ஃபிசிக்கல் நல்லா பண்ணிங்க அப்படின்னா போயிட்டே இருக்கலாம். 72 ஜமாய் முடிஞ்சது. கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். போலீஸ் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.